பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம பாண்டியன் ஒரு புரட்சியே பண்ணிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இப்ப மைக் செட்டோட ஆட்டோ வந்து நிக்குது இல்லையா? கோமதி எதுக்காக இந்த ஆட்டோவை இங்க வர சொல்லி இருக்கீங்க? அது மட்டும் இல்ல ஸ்பீக்கர்லாம் கட்டியிருக்கீங்களே என்ன விஷயம்? அப்படின்னு கேட்கும்போது ஆள் ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. என்ன தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ண போறீங்களா? இல்ல கடைக்கு விளம்பரம் பண்ண போறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நீ தானே அரசி வெளியில போறப்ப எல்லாரும் ஊர்ல கூட்டி கூட்டி வச்சு பேசுறாங்கண்ணே, அதை நிப்பாட்டணும்ல, அதுக்கு தான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை ஆன் பண்ணிவிட்டு நம்ம மாட்டுக்கும் பாண்டியன் பேச ஆரம்பிச்சிடுறாப்புல. ஸோ பாண்டியன் என்ன பேசுறாப்புல அப்படின்னா, என் பொண்ணை இப்போ இந்த மாதிரி ஒருத்தன் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான், அவன் பேரு குமாரு, அவனை இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி கொடுத்தாச்சு, போலீஸ்ல பிடிச்சி கொடுத்து ஜெயிலில் இருக்கான், அவனெல்லாம் வெளியிலேயே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு தைரியமானவ அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வீரவசனமாக வந்து ஆட்டோவிலேயே இருக்கிற மைக் செட்டில் பேசுகிறாப்புல. இதை ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பார்க்குறதோட இங்கே சக்திவேலு அவங்க குடும்பமே சேர்ந்து பார்த்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல பேசுனது மட்டும் இல்லாமல் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக வந்து இந்த வசனத்தையே பேசிக்கிட்டு போகிறாப்புல. இது என்ன நடக்குது? இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வீடியோ எடுத்து டிவியில் நியூஸாகவே வர ஆரம்பிச்சிடுது. இந்த பக்கம் வீட்டில் அந்த நியூஸை பார்த்துட்டு என்ன நடக்கும்னு தெரியலையே, இதனால் ஆபத்து ஏதாச்சும் வருமா அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மீனா, ராஜி இவங்க எல்லாருமே நம்ம பாண்டியன் மாமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நியூஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பாராட்டி தான் பேசுகிறாங்க. அதாவது பாண்டியனை பாராட்டி தான் இந்த நியூஸ்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ராஜி, மீனா இவங்க 2 பேரை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. கொஞ்ச நேரத்துல பாண்டியனும் வீட்டுக்கு வராப்புல. ஸோ பாண்டியனே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன், எனக்கே தப்புன்னு தான் தோணுது, நான் ரொம்ப ஓவரா போயிட்டனோ அப்படின்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. ஸோ இப்படியே தான் வாக்குவாதம் போகுது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோமதிக்கு ஃபோன் பண்ணி டிவியில வந்தாரே அவர் ஒரு உங்க உங்க வீட்டுக்காரரும் உங்க பொண்ணும் தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமா ஆமா அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பிரச்சனை போய் கோமதிக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்பவுமே கலாட்டா தாங்க இன்னைக்கு எபிசோடு பார்க்கறதுக்கு ரொம்ப கலாட்டாவும் சூப்பராகவும் தான் போய்கிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் நான் எங்க அப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்னு ராஜி சொல்றதும், நம்ம பாண்டிய வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மகன் மேல பாசத்தை பொழியறதுமா இன்னைய எபிசோடு போயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி இருந்தது இன்னைய எபிசோடு? மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.